கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அந்தியோகிய மிஷன் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அருமையான நித்திய வெளிச்சம் டிவிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான இந்த டிவி சேனலை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இதை நடத்த வருகிற அருமையான தேவதாசரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. வருகின்ற காலங்கள் எழுப்புதலின் காலங்களாய் இருக்கிறபடியால் அந்த எழுப்புதலின் காலங்களுக்கு இந்த சேனலை கர்த்தர் உபயோகப்படுத்தும்படி நான் மனதார வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஸ்தோத்திரம். இதோ நாட்கள் வந்தது என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். என் கண்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டவர்களாய் பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தேவ மனிதனாகிய எரேமியா சிறையில் அடைபட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார். அப்ப நல்வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவ மனுஷன் சிறையில் அடைபட்டு இருக்கிறார். ஜனங்கள் எருசலேமில் இருந்த மகிழ்ச்சியை இழந்து சமாதானத்தை இழந்து அவர்கள் பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்திலிருந்து தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை திரும்ப தாரும், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம், நிலமும் விசாலமான தேசத்திற்கு எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த மக்களுடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இதோ நாட்கள் வந்தது, யூதாவின் குடும்பத்துக்கும் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, இதோ நாட்கள் வந்தது என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம். முதலாவதாக எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நல்வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்தது. நல்வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர்களே, ஒருவேளை சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் வேத வசனங்களினாலும் அல்லது ஸ்தோத்திர மெல்லிய சத்தத்தினாலும் தேவ மனிதர்களினாலும் ஆண்டவர் உங்களுக்கு சில நல் வார்த்தைகளை கொடுத்திருப்பார், சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில நான் இதை செய்ய போகிறேன், உங்கள் குடும்பத்தில் இதை செய்ய போகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக இதை செய்ய போகிறேன், உங்கள் ஊழியத்தில் அதை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது கால தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவில்லை, எனக்கு தந்த சொப்பனங்களை நிறைவேற்றவில்லை, எனக்கு தந்த தரிசனங்களை நிறைவேற்றவில்லை, தேவ மனிதனை கொண்டு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் தேவ மனிதர்களினாலும் உங்களுக்கு சொல்லிய எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு நாட்கள் வந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கு சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. உங்கள் ஊழியத்திற்காக உங்கள் சபைக்காக தேவன் சொல்லியிருக்கிற நல்வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எரேமியா மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதோ நாட்கள் வந்திருக்கிறது, உங்களுக்கு நான் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிற நாட்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை ஆறுதல் படுத்தினார், தைரியப்படுத்தினார். இந்த 2026வது வருடத்தில் ஒருவேளை சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்வார்த்தைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம்.
வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். இந்த புது வருடத்தில் கடந்த 3 மாதங்கள் நீங்கள் காத்திருந்தீர்கள். ஒருவேளை நல்வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போயிருந்திருக்கலாம். இந்த 4வது மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற பண்ணுகிற நாட்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக நல்வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள். 1 சாமுவேல் 3:19 சொல்லுகிறது, ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப முதலாவது பார்த்தோம், இதோ நாட்கள் வந்திருக்கிறது, நல்வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறதுன்னு சொன்னார். இரண்டாவதாக எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, யாக்கோபு வேறுபற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், பலன் வெளிப்படுகிற நாட்கள், பலன் தருகிற நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஸ்தோத்திரம் உங்கள் ஜெபங்களுக்கு இதுவரைக்கும் பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், விசுவாசத்திற்கு பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், கண்ணீருக்கு பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் பாடுகளுக்கும் உங்கள் நிந்தைகளுக்கும் நீங்கள் வாழ்க்கையில சந்தித்த எல்லா தூஷிப்புகளுக்கும் ஒருவேளை பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், தெய்வத்திற்காக கொடுத்தீர்கள், அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம், ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்தீர்கள், ஆத்தும ஆதாயம் செய்தீர்கள், ஆண்டவருக்காக சகலவற்றையும் நீங்கள் சகித்து கொண்டீர்கள், ஆனால் இதுவரைக்கும் பலன் வெளிப்படலை. என் கண்ணீருக்கு பலன் வெளிப்படலை, என் பெருமூச்சுகளுக்கு பலன் வெளிப்படலை, என் மன்றாட்டுகளுக்கு பலன் வெளிப்படலை, பாடுகளுக்கும் சோதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் பலன் வெளிப்படலைன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ பலன் வெளிப்படுகிற பலன் தருகிற நாட்கள் வந்திருக்கிறது. பாருங்கள், இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யாக்கோபு, இன்னொன்று இஸ்ரவேல். யாக்கோபு என்பவர் மாம்ச மனிதன், இஸ்ரவேல் என்பவர் ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கிறார். அப்ப யாக்கோபு முதலாவது வேறுபற்ற வேண்டும், இஸ்ரவேல் பூத்து குலுங்க வேண்டும். அப்போது உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மனிதனாகிய யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு பயணம் செய்கிற பொழுது ஸ்தோத்திரம், லாபானுடைய வீட்டுக்கு பயணம் செய்கிற பொழுது அவருடைய கரங்களில் ஒன்றுமே இல்லை. அவருடைய கரம் வெறுமையாயிருந்தது, அவருடைய ஜீவிதம் வெறுமையாயிருந்தது. அதுவே ஏசாவை பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை கவனித்து பார்ப்போமானால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஈசாக்குக்கு சொந்தமாக இருந்தது. இப்ப ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மிக பெரியவராக ஸ்தோத்திரம், மிகப்பெரிய மகா பிரபுவாக தேவன் மாற்றுகிறார். இப்ப ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள், ஈசாக்குடைய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது ஏசாவின் கரத்தில் வருகிறது. அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு வருகிறது. இப்ப ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களும் இப்பொழுது ஏசாவின் கரத்திற்கு வருகிறது. ஆனா யாக்கோபுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஸ்தோத்திரம், வெறும் கையோடு அங்க புறப்படுகிறார். ஆனா இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? சொத்து வேண்டுமா அல்லது வாக்கு தத்தம் வேண்டுமா, ஆஸ்திகள் வேண்டுமா, தகப்பனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாக்கு தத்தம் வேண்டுமா என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த இடத்துல யாக்கோபு தெரிந்து கொண்ட ஒரு காரியம், ஸ்தோத்திரம், என் தகப்பனாருடைய சொத்துக்களை விட, என் தகப்பனார் எனக்கு கொடுக்கிற நன்மைகளை விட, தகப்பனார் எனக்கு கொடுக்கிற ஆஸ்திகளை விட, ஸ்தோத்திரம், என் தகப்பனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சில வாக்கு தத்தங்கள் எனக்கு போதும், சில நன்மைகள் எனக்கு போதும் என்று சொல்லி வெறு வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, வெறுங்கையாய் சென்ற யாக்கோபை 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரராக மாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே
அல்லது உங்கள் குடும்பத்தில் அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் வெறுமையாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் தகப்பனார் எனக்கு எதையும் சம்பாதித்து வைக்கவில்லை, என் தாயார் எதையும் எனக்கு சம்பாதித்து வைக்கவில்லை, சொல்லிக் கொள்ளும்படியான எந்த விதமான பேக்ரவுண்ட் எனக்கு இல்லை, எந்த விதமான பின்னணியும் எனக்கு இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வெறுமையான கரத்தோடு இருக்கலாம், வெறுமையான மனிதனாய் இருக்கலாம், நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை பிடித்துக்கொள். இதோ பல நாள் நிரப்புகிற நாட்கள் வருகிறது, உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வருகிறது. ரூத்துவின் வாழ்க்கையை நம்ம படித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், மோவாபிய வம்சத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டதனாலே ஸ்தோத்திரம், அவளுக்கு செய்கைக்கு தக்கதான பலனையும் கீரைகளுக்கு தக்கதான பலனையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு தொடர்ந்து வந்த அந்த சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை அருளுவதற்கு ஆண்டவர் ரூத்துவை பயன்படுத்தினார். ஒரு சாதாரண ஒரு மோவாபிய பெண் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு வழிவகை செய்து அவள் முழு உலகத்திற்கும் உலக இரட்சகரை கொண்டு வருவதற்கு அவள் ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்தினது போல எந்த பேக்ரவுண்டும் எந்த பின்னணியும் இல்லாத உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற நாட்கள் வரும், பலனை கொடுக்கிற நாட்கள் வரும், ஊழியத்தில் பலனை கொடுக்கிற நாட்கள் வரும், உங்கள் கண்ணீருக்கு பலன் கொடுக்கிற நாட்கள் வரும், ஜெபத்திற்கு பலன் கொடுக்கிற நாட்கள் வரும், விசுவாசத்திற்கு பலன் கொடுக்கிற நாட்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக நல் வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், பலன் வெளிப்படுகிற நாட்கள், பலன் தருகிற நாட்கள் வந்திருக்கிறது. இந்த 2026வது வருஷத்துல இந்த 4வது மாதத்திலிருந்து உங்களுடைய எல்லா பிரயாசங்களுக்கும் உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பதிலை வெளிப்படுத்துகிற ஒரு நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக மூன்றாவதாக எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அதனுடைய 80வது வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, மூன்றாவதாக எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது? இந்த 2026வது வருஷத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிப்படுகிற நாட்கள் வந்திருக்கிறது. இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 80வது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது தேவ மனிதனாகிய யோவான் ஸ்நாபகனை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிலே வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஸ்தோத்திரம், ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் யோவான் ஸ்நாபகனை ஆண்டவர் வனாந்தரத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம் வனாந்தரத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். யாரையெல்லாம் ஆண்டவர் ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறாரோ கொஞ்ச காலம் அவர்களை மறைத்து வைப்பார். ஆவியிலே பலப்படுகிற வரைக்கும், கிருபையிலே பலப்படுகிற வரைக்கும், அபிஷேகத்திலே பலப்படுகிற வரைக்கும், தேவன் எதிர்பார்க்கிற தேவ சுத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் மறைத்து வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த யோவான் ஸ்நாபகனை ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் வனாந்தரங்களிலே மறைத்து வைத்திருந்தார். கொஞ்ச காலம் மறைத்து வைத்திருந்தார். இந்த கண்பானவர்களே, இந்த கடைசி காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், அநேகர் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியாமல் போவதற்கும், அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாமல் போவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தேவன் மறைந்திருக்க சொல்லும் பொழுது நாம் மறைந்திருக்க பழக வேண்டும். தேவன் வெளிப்பட சொல்லுகிற பொழுது நம்ம வெளிப்பட பழக வேண்டும். அநேகர் இன்றைக்கு நேர் ஆப்போசிட் அந்த காரியத்தை பண்றாங்க. ஆண்டவர் மறைந்திருக்க சொல்லும் பொழுது இவர்கள் தன்னை வெளிப்படுத்த முயற்சி எடுப்பார்கள். ஆண்டவர் வெளிப்பட சொல்லுகிற பொழுது இவர்கள் போய் மறைந்திருக்க பழகுவார்கள். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஸ்தோத்திரம் இவங்க போய் சோர்ந்து போயிடுவாங்க. கேரித் ஆற்றங்கரையில ஸ்தோத்திரம், நான் உனக்கு சொல்லுகிற வரைக்கும் மறைந்திரு என்று சொல்லி ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் அவர் கேரித் ஆற்றங்கரையிலே மறைந்திருந்தார். அதே போல 3 வருடம் கழித்து ஆண்டவர் மீண்டும் எலியாவுக்கு சொல்லுகிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொல்லுகிறார்.
அப்ப மறைந்திருக்க சொல்லுகிறவர் உங்களை வெளிப்படுத்துகிற நாட்கள் வரும். அதுவரைக்கும் நீங்கள் மறைந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல யோவான் ஸ்நாபகனையும் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் வனாந்தரத்திலே தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஏன் யோவான் ஸ்நாபகனை வனாந்தரத்திலே மறைத்து வைத்திருந்தார் என்று பார்க்கும் பொழுது, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் மத்தேயு தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே 400 ஆண்டுகள் இடைவெளி இருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 400 வருஷம் தேவ சத்தம் வெளிப்படவில்லை, தேவ சித்தம் வெளிப்படவில்லை. ஆண்டவர் யாரோடு பேசினார், யாரோடு இடைப்பட்டார், எது தேவ சித்தம், எது தேவ திட்டம், எது தேவ நோக்கம் என்று யாருக்கும் தெரியவே இல்லை. ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு, ஜனங்களுடைய போராட்டங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அது ஒரு இருண்ட காலமாகவே இருந்தது. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படாத நாட்களாகவே இருந்தது. ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தம் வெளிப்படாத ஒரு நாட்களாகவே இருந்தது. இப்ப ஆண்டவர் ஏன் யோவான் ஸ்நாபகனை மறைந்திருக்க சொன்னார் என்று சொன்னால், 400 வருஷம் யாரும் செயல்படாத ஒரு காலம், அது ஒரு இருண்ட காலமாய், ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை வெளிப்படாத ஒரு காலமாய் இருந்தது. அப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். 400 வருடம் எந்த ஆசாரியனும் செய்ய முடியாததை, 400 வருடம் எந்த ஊழியக்காரனும் செய்ய முடியாததை யோவான் ஸ்நாபகனை கொண்டு செய்ய வேண்டும். யோவான் ஸ்நாபகனை கொண்டு பிரகாசிக்க பண்ண வேண்டும். 400 வருஷம் வெளிப்படாத வார்த்தைகள் யோவான் ஸ்நாபகன் மூலமாக வெளிப்பட வேண்டும். யோவான் ஸ்நாபகன் மூலமாக ரட்சிப்பு வெளிப்பட வேண்டும், கிருபை வெளிப்பட வேண்டும், பலன் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து யோவான் ஸ்நாபகனை ஆண்டவர் மறைத்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுகிற ஒரு நாட்கள் வந்த பொழுது யோவான் ஸ்நாபகன் வனாந்தரத்திலே அங்கு பிரசங்கித்த பொழுது முழு இஸ்ரவேலுக்கும் ரட்சிப்பு அங்கு வெளிப்பட ஆரம்பித்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவ மனிதர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறைந்திருக்கிற நாட்கள் சொல்லுகிற வரைக்கும் நாம் மறைந்திருக்க பழக வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், அல்லது தேவனால் பயன்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் அவர் சொல்லுகிற நாட்கள் வரைக்கும், அவர் சொல்லுகிற காலம் வரைக்கும் கொஞ்ச காலம் நாம் மறைந்திருக்க பழக வேண்டும். அவர் உங்களை மறைத்து வைக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், நிச்சயமா பயன்படுத்துகிற காலம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுக்குள் கேள்வி எழும்பலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி. இந்த பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றுதான், நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். உன் ஊழியத்தை மறக்கவில்லை, உன்னை ஊழியத்தை மறைத்து வைத்திருக்கிறேன். சபையை மறக்கவில்லை, சபையை மறைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் இனி வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. உங்கள் சபை தேசங்களுக்கு வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. உங்கள் ஊழியங்கள் தேசங்களுக்கு வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. உங்கள் பெயர் தேசங்களுக்கு வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோவான் ஸ்நாபகனை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு காண்பிக்கிற வரைக்கும் மறைத்து வைத்திருந்தார். வெளிப்படுகிற நாட்கள் வந்த பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யாருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார்? ஆதிகாமம் 45ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பு தன் சகோதரருக்கு வெளிப்படுத்துகையில், ஸ்தோத்திரம், அவர்கள் யாராலும் அங்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. யோசேப்பு அந்த இடத்துல சகோதரன்மார்களை பார்த்து சொல்லுகிறார், 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட யோசேப்பு நான் தான், நீங்கள் கொடுமைப்படுத்தின யோசேப்பு நான் தான், வெறுமையான குழியில தள்ளினீர்கள் அல்லவா, அந்த யோசேப்பு நான் தான் என்று சொல்லி தன்னை சகோதரன்மார்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது, ஸ்தோத்திரம், கூட பிறந்த சகோதரன்மார்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இந்த சகோதரன்மார்கள் தான் யோசேப்பை அழிப்பதற்காக முயற்சி எடுத்தாங்க. இந்த யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறக்கூடாது, யோசேப்புடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடாது, யோசேப்புக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி இந்த சகோதரன்மார்கள் தான் பொறாமை கொண்டு 20 வெள்ளிக்காசு விற்று போட்டார்கள். ஆனா காலங்கள் மாறியது, நாட்கள் மாறியது. யோசேப்பை, ஸ்தோத்திரம், சகோதரன்மார்கள் மத்தியிலே, ஸ்தோத்திரம், நல்ல ஒரு நிலைமையிலே ஆசீர்வதித்து யோசேப்பை கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். சகோதரன்மார்களுக்கு வெளிப்பட பண்ணினார். அதாவது சத்துருக்கள் மத்தியிலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களோ, உங்களை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ, உங்களை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ, எப்படி தாவீதை சத்துருக்கள் மத்தியிலே தேவன் அபிஷேகம் பண்ணினாரோ, எப்படி யோசேப்பை தன்னுடைய சகோதரங்கள் மத்தியிலே, சத்துருக்கள் மத்தியிலே எப்படி அபிஷேகம் பண்ணி உயர்த்தினாரோ, அதே போல எல்லா சத்துருக்களுடைய தலைகளுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிற நாட்கள் வரும்.
சத்துருக்களுக்கு உங்களை வெளிப்படுத்துகிற நாட்கள் வரும். நீங்கள் வாழ்கிற கிராமத்தில், நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில், ஸ்தோத்திரம், நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம், சேனைகளை போல எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம், பொறுத்திருங்கள், இதோ நாட்கள் வருகிறது. உங்கள் எதிரிகளுக்கு உங்களை வெளிப்படுத்துகிற நாட்கள் வரும். உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை வெளிப்படுத்துகிற நாட்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எப்படி வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது என்று பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13 ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே ஒளிந்திரு என்று சொன்னார். அதே போல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 3 வருஷம் முடியும் போது ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கேரித் ஆற்றங்கரையிலே 3 ஆண்டுகள் அவர் ஒளிந்திருந்தார். பஞ்சங்கள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, இக்கட்டுகள் வந்தது. ஆனாலும் என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த 3 வருஷமும் தேவனை சார்ந்து கொண்டதனாலே இப்ப ஆண்டவர் எலியாவினுடைய ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர விரும்புகிறார். எப்படி கொண்டு வந்தார் என்று சொன்னால், இதுவரைக்கும் சாதாரணமா ஏழை மக்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம், ஷாரிபத் உதவி வீட்டிலே அற்புதங்களை செய்தார். சின்ன சின்ன குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்தார். வீடு சந்திப்புகளை அவர் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இந்த 3 வருட காத்திருப்புக்கு பின்னாலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஸ்தோத்திரம் சாதாரண குடும்பங்களுக்கு அல்ல, உன்னை ராஜாக்களுக்கு வெளிப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. உன்னை சாதாரண மனிதர்களுக்கு முன்பதாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்னாடி உன்னை நிறுத்த போகிறேன். ஸ்தோத்திரம், ஆளும் தலைவர்களுக்கு முன்பதாக உன்னை நிறுத்த போகிறேன். கல்விமான்கள் மத்தியிலே உன்னை நிறுத்த போகிறேன். இனி ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணுகிற நாட்கள் வரும். இனி தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற நாட்கள் வரும். அப்போ ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்கிறார். எலியாவுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார். இனி ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், இனி தீர்க்க தரிசிகளை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிற, ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நாட்கள் எலியாவின் வாழ்க்கையிலே வந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம், நீங்கள் வெளிப்படுகிற நாட்கள் வரும். ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே முடங்கி, ஒரு பட்டணத்திற்குள்ளே முடங்கி, ஒரு கிராமத்திற்குள்ளே முடங்கி, ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரா, ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துவாரா, என்னை ஊழியத்திற்கு அழைத்தார், என்னை ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணினார், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தார், ஆனால் இன்னும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தவில்லை, இன்னும் ஆண்டவர் இந்த கிராமத்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை, இன்னும் இந்த வீட்டுக்குள்ளிருந்து என்னை வெளியே கொண்டு வரவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம், தேசங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடியால், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடியால், ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்க நாட்களும் முடிவுக்கு வருகிறது. துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அவரை இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிற தேவன், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன், தீமைகளை நன்மைக்கு ஏதுவாக மாற பண்ணுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. எதை குறித்து நீ துக்கத்தோடு இருந்தாயோ, ஒருவேளை கடனை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், வியாதியை குறித்து துக்கத்தோடு இருக்கலாம், பலகீனத்தை குறித்து துக்கத்தோடு இருக்கலாம், பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே, இன்னும் ஸ்தோத்திரம் ஒரு இடம் வாங்க முடியவில்லையே, இன்னும் வீட்டை கட்ட முடியவில்லையே, இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. பாருங்கள், ஆக ஸ்தோத்திரம், அன்னாளை குறித்து நம்ம வேதத்திலே படிக்கும் பொழுது, பிள்ளை பாக்கியம் இல்லாததனாலே அவள் போய் தேவாலயத்திலே அழுது ஜெபம் பண்ணுகிறாள். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அழுது கொண்டே இருந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மிகுந்த துக்கத்தோட அவள் இருந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாருமே புரிந்து கொள்ளலை. கணவன் புரிந்து கொள்ளலை. ஸ்தோத்திரம், ஆறுதல் சொல்ல வேண்டிய ஊழியக்காரன் புரிந்து கொள்ளலை. இதுவரைக்கும் குடித்து வரித்திருப்பாய் என்று சொல்லி கேட்டார். அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்குள்ள துயரங்கள், வருத்தங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நடந்த ஒரு காரியம் பாருங்க, கடைசியாக அந்த தாயார் புறப்பட்டு போகும் பொழுது தேவ மனிதன் ஒரு வார்த்தை சொன்னார், பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படாதே, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீ கவலைப்படாதே,
நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்டுக்கொண்ட பிரகாரமா ஆண்டவர் உனக்கு நன்மையை கட்டளையிடுவார், உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ ஒன்றும் வருத்தப்படாதே, நீ சமாதானத்தோட போ, ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி ஒரு நல்வார்த்தையை சொல்லி அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அவள் வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. வாக்குத்தத்தம் கிடைத்த பிற்பாடு, தேவ மனிதனுடைய வாயிலிருந்து நல்வார்த்தைகள் வந்த பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவள் போஜனம் செய்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அன்னாளுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. கணவன் ஆறுதல் படுத்தினார், தைரியப்படுத்தினார். 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி எவ்வளவோ திடப்படுத்தி பார்த்தார். ஆனாலும் இந்த அன்னாளுக்குள்ளே துக்கத்தை அடக்க முடியல. துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாங்க, அழுது கொண்டே இருந்தாங்க, புலம்பிக் கொண்டே இருந்தாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு நாள் வந்த பொழுது அவளுக்கு நல்ல ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்து ஸ்தோத்திரம் தேசத்திற்கு வெளிப்படுகிற ஒரு நாட்களாக மாற்றி கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை அந்த தாயாருக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய துக்க நாட்கள் முடிவுக்கு வந்தது. ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் முடிவுக்கு வந்தது. ஒருவேளை இந்த பகல் வேளையிலே ஒருவேளை பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அடைபட்ட கர்ப்பங்கள் நிச்சயமாக திறக்கப்படும். உங்கள் கருவறையிலே நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பார்த்தீங்கன்னா, மரியாளிடத்துல தேவதூதன் சொன்னார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று. அப்ப உடனே மரியாள் கேட்கிறாங்க, எப்படி இது சாத்தியமாகும், அப்படி எப்படி பிள்ளை உருவாகும் என்று சொல்லி சாத்தியமாகும் என்று கேள்விகளை கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த தேவ மனிதன் அந்த தேவதூதன் சொன்ன காரியம், எலிசபெத் இப்பொழுது 6 மாதம். அதாவது மரியாள் கேட்கிறாங்க, எப்படி நான் கர்ப்பவதி ஆகிய குமாரனை பெறுவான் என்று சொல்லி. அப்ப தேவதூதன் சொன்னார், எலிசபெத் இப்பொழுது அவள் ஸ்தோத்திர வயது முதிர்ந்தவளாய் இருந்தாலும் அவள் இப்பொழுது கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எலிசபெத்துக்கு நடந்த அற்புதம் உனக்கும் நடக்கும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். எலிசபெத்துக்கு நடந்த அற்புதம் உனக்கு நடக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம். அருமையான பகல் வேளையிலே உங்களுக்கும் கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார். உங்கள் திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். உங்கள் பலகீனங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுக்கும் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமாக்கி தருவார். உங்கள் ஜெபத்திற்கும் கண்ணீருக்கும் பலன் வெளிப்படுகிற நாட்கள் வரும். ஸ்தோத்திரம். ஊழியத்தில் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வரும். தொடர்ந்து தேவ கிருபையிலே நிலைத்திருங்க, ரட்சிப்பிலே நிலைத்திருங்க, விசுவாசத்திலே நிலைத்திருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நாட்கள் வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். அப்பா, நல் வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள், சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் தேவ மனிதர்களினாலும் சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வாக்கு தத்தம் கொடுத்திருப்பீரானால் அவைகளை இந்த வருஷத்துல இந்த 4வது மாதத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் நிறைவேற்ற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனங்கள் நிறைவேற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2வது, யாக்கோபு வேறுபற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்த உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தாரும், பெருமூச்சுகளுக்கு பதில் தாரும், மன்றாட்டுகளுக்கு பதில் தாரும். எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி பாதுகாக்க ஜெபிக்கிறோம். அடைபட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, கருவறையில் நன்மை உண்டாவதாக, சுகர் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மலாகட்டும் ஆண்டவரே. அல்சர் வியாதிகள் மாறட்டும், இருதய பலகீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நுரையீரல் பகுதிகளிலே அற்புதங்கள் நடப்பதாக, கைவலிகள் கால்வலிகள் முட்டுவலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கடன்கள் மாறட்டும், பண நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய் மாற்றி தரும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இந்த டிவியை நடத்தி வருகிற அருமையான தாசரை குடும்பங்களை ஆசீர்வதித்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.